கும்பத்துல பிறந்திருக்கக்கூடிய பல பேருக்கு இப்ப வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வெளியே வரக்கூடிய ஸ்தானம் ஓடிட்டு இருக்கு. அதுல மிக முக்கியமா கும்பத்துக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்களுக்கு நல்ல பிராப்தம் இருக்கிறது அப்படின்னா பொதுவாகவே ஒரு 50% வந்து டேமேஜ் வந்து நிவர்த்தின்னு அர்த்தம். ஏன்னா மிதுனத்துக்கு நல்லா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், கரெக்டா? அப்ப நீங்க கும்பத்துக்கு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா கும்பத்துக்கு பஞ்சமஸ்தானம் என்ன? மிதுனம். இப்போ மிதுனத்துக்கு நல்லா இருக்குன்னா உங்களுக்கு பஞ்சமஸ்தானம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏதோ ஒரு வகையில கடவுள் வந்து ஒரு கதவை திறக்கிறார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இந்த ஒரு காம்பினேஷன் ஏற்படும். 7ஆம் இடம்னா யாரு? 7ஆம் இடம்ங்கிறது சமசப்தமம். இப்ப வீட்டுல 2 பேர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் சம்பாதிக்கலாம், ஒய்ஃப் சம்பாதிப்பாங்க. ஒய்ஃப் சம்பாதிக்க முடியல, ஹஸ்பண்ட் சம்பாதிக்கணும். 2 பேருமே சம்பாதிக்கலைன்னா வீடு எப்படி ஓடும்? அப்போ யாரோ ஒருத்தர் சம்பாதித்த வச்சு நீங்க ரன் பண்றீங்களா, அந்த சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா அப்படி வருது இல்ல. அப்ப அந்த சப்போர்ட்டுங்கிறது சமசப்தமம். சமம் சப்தமம் அப்படின்னு சொல்றது ஈக்குவேலண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை சொன்னா ஈக்குவேலண்ட். அப்ப என்ன அர்த்தம்? உங்க கூட இருக்கக்கூடிய நண்பருக்கு ப்ராப்ளம் ஆகலாம், அதாவது வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் பிரச்சனை வரலாம், வயிறு பிரச்சனை வரலாம், ஒரு சில பேருக்கு மூளையில ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துட்டு போகலாம், தலைவலி வந்துட்டு போகலாம். தலைவலி சார், மைக்ரேன் சார், தாங்க முடியல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஏற்படலாம். உடம்பு ஹைட்ரேஷன் ஏற்படலாம், நான் உங்களுக்கு டீஹைட்ரேஷன் சொன்னோம்ல, அந்த மாதிரி உங்க வாழ்க்கை துணைக்கு ஆபத்துகள் பிரச்சனைகள் ஏற்படக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க கன்வெர்ட் பண்ணா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா டெய்லி வீட்டு வராங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை உண்டுன்னு அர்த்தம். இல்லையா நீங்க ஆபீஸ்ல பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க கூட்டாளிக்கு, அதாவது உங்களுடைய பார்ட்னருக்கு கண்டிப்பா பிரச்சனை. உங்க பார்ட்னர் வந்து ஏதோ இடத்துல நம்ம கிட்ட பொய்யா ஏதோ ஒரு விஷயத்த காட்டி நம்ம கிட்ட இந்த பணம் வாங்க ட்ரை பண்றாருன்னு அர்த்தம். உங்க பணம் கொடுக்கப்படாது, ஸ்பிளிட் ஆகும், பார்ட்னர்ஷிப் ஸ்பிளிட் ஆகும். ஸோ அதுல வந்து மெயினான விஷயமே துரோகம். சூரியன் கேது சேர்ந்து இருந்தாவே துரோகம். அப்போ ஏதோ இடத்துல அது பிரிவை தான் கொடுக்கும். இப்ப இந்த டைம் பீரியட்ல டைவர்ஸ் கேஸ்ல ஓடிட்டு இருந்தா பிரச்சனை வேணாம், ஆட்டோமேட்டிக்கா அவங்களே கழட்டுருவாங்க நீங்க தைரியமா இருந்தப்போ. இப்ப யாரோ ஒண்ணு சேரணும்னு ட்ரை பண்றாங்கிற பட்சத்துல மத்தவங்கள வீட்டுக்குள்ள கூட்டு வரக்கூடாது. இப்ப எங்க அப்பா இருக்காரு, அவர் கூட்டு வந்து உங்ககிட்ட பேச வைக்கிறேன், எங்க மாமா இருக்காரு, எங்க சித்தப்பா இருக்காரு, அவர் தான் வந்து பேசுவாரு, அதெல்லாம் செட் ஆகாது, அதெல்லாம் பிரச்சனை ஆயிடும். எதுவா இருந்தாலும் நேரா நீங்க போய் உட்காந்து பேசுங்க. கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட பேசுங்க, மனைவி இருந்தால் கணவர் கிட்ட மட்டும் பேசுங்க. அவங்க அம்மா அப்பாட்ட பேசுறது, இவங்க அம்மா அப்பாட்ட பேசுறது, இது எந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து அது யூஸே கிடையாது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து காம்பினேஷன் வந்து இப்படிதான் வேலை செய்யும். ஸோ கும்பத்துல பிறந்தவங்க ரொம்ப முக்கியமா எந்த விதத்துலையுமே ரொம்ப கவனமா இருக்கணும். யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நீங்க நினைச்சிருக்கீங்களோ அவங்க தான் உங்களுக்கு முதல்ல ஊத்துறாங்க. You have to be careful in that. அவ்வளவுதான், மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது, நீங்க நல்லா இருப்பீங்க. மெயினா லிவர் வந்து பத்திரமா பார்த்துக்கணும்.